அனைவருக்கும் நமஸ்காரம். லட்சுமி நரசிம்மத்திய நேயர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் உரித்தாக்குகிறேன். அனைவருக்கும் லட்சுமி நரசிம்ம அனுகிரகம் கிட்ட வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன். லட்சுமி நரசிம்ம சுவாமியிலிருந்து லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் பேசுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நரசிம்மர் அனுகிரகம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இப்போ நோன்பு விரதம்லாம் வருது இல்லையா, நோன்புகள்லாம் வருது. இப்போ காரணியா நோன்பு வருது, வரலட்சுமி நோன்பு வருது, எல்லா நோன்பும் வருது இல்லையா. அப்போது விரதம் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. விரதம் இருக்கணும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் நோன்புகள் வரும்போது சுமங்கலிகள் விரதம் இருக்கலாம். ஆனால் சுமங்கலிகள் ஒரு பருக்கு சாதமாக வாயில் போட்டுட்டு அந்த பலகாரத்தை பண்ணணும் என்பதை தெரிவித்துக்கிறேன். இதுதான் பாத்திரம் சொல்கிறது. இது யாருக்குமே தெரியாது. விரதம்னா அப்படியே இன்னொன்று அப்படி கிடையாது. வெள்ளிக்கிழமையில் விரதம் வந்தால் சுமங்கல்கள் ஒரு 10 சாதம் வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரதம் மகாலட்சுமியை நினைச்சு ஆத்மார்த்தமாக அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணால் அந்த விரதம் நீங்கள் என்ன வேண்டினீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாளின் அனுகிரகத்தோடு பிராட்டியோட அனுகிரகம் ஜாஸ்தி. பிராட்டி குழந்தைகளை விடமாட்டா. பிராட்டின்றது தாயார். அந்த தாயார் மகாலட்சுமி அனுகிரகத்தால் தான் உலகமே இயங்கிறது. பெருமாள் கிட்ட பரிந்துரை பண்ணுறது தாயார் தான். நம்மளோட பிரச்சனையை பரிந்துரை பண்ணுறது தாயார் தான். அந்த தாயாரின் திருவடிவாரத்தை பிடிச்சிருந்தா நமக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நோன்பு எல்லாமே அப்படிதான். எல்லாமே காரணியா நோம்பாக இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும், நோம்பாண்டாலும் லட்சுமி, பார்வதி, துர்கை இவ 3 பேர் இல்லாமல் ஒரு நோன்பு கிடையாது. அதில் மகாலட்சுமி அனுகிரகத்துக்காக வேண்டி தாய்மார்கள் மகளிர்கள் அவள் வேண்டி தன் குடும்பம் நல்லாயிருக்கும், கணவர்கள் நல்லாயிருக்கும், நல்ல பொருளாதாரம் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பை விரதத்தை தொடர்வார்கள். அப்படியே நான் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கும். எப்பவுமே வெள்ளிக்கிழமை நோன்பாக இருந்தால் அவர் சுமங்கலிகள் ஒரு வாய் சாதம் ஒரு 10 போட்டுன்றான். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி இதை சொல்ல வேண்டியது ராத்திரி விரதம் கடைப்பிடிக்கிறவர்களுக்கு இந்த பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் மகாலட்சுமி பரிபூர்ண கடாட்சம் மகாலட்சுமி நீங்கள் பண்ணுற பூஜையிலையும் நீங்கள் வைக்கிற நைவேத்தியத்திலையும் மகிழ்ந்து வரத்தை கொடுப்பார். இல்லைன்னா நீங்கள் மனத்தால் பூஜை பண்ணாலும் அந்த மனதை பார்த்து பழத்தை கொடுப்பாள். என்ன வேண்டிக்கிறீர்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் விரதத்தின் மகிமை. விரதம் என்பது தலைக்கு குளிச்சுட்டு புதுசாக முதல் நாளே வஸ்திரங்களை ஒழிச்சிட்டு அதை யார் மேலும் விரதம் முடிகிற வரைக்கும் படாமல் பூஜை முடிச்சுட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். அதாவது காய்கறி வாங்குறதுக்கு அந்த சமயத்தில் வெளில போகக்கூடாது. அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளில போங்கோ. இல்லைன்னா வாங்கிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கோ. அந்த பூஜையில் அஷ்டோத்திரம் இதேமாதிரி எல்லாமே கலந்து பண்ணி லலிதா சஹஸ்ரநாமம் இல்லை மகாலட்சுமி ஸ்ரீசுதி ஏதோ ஒன்று படிச்சுட்டு அன்றைக்கி திருக்கணம் பாயசமோ இல்லை உங்கள் காட்டில் என்ன வழக்கமோ அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து வத்தலைப்பாக்கு கொடுத்து 5 சுமங்கள்கிட்ட அன்றைக்கி 5 சுமங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே வரமுனிவே நமக.
श्रीशैलेशयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभं वन्दे ब्रह्मजामोदरं श्रीनाथमारम्भा नाथया गुणमध्यमा मृतदातरेपरिमण्डा वन्दे गुरुपरम्परां यो नित्यचरतां च रुक्मयामोदच्च तरणिराणि प्रदायमेने अस्मद्गुरोः भगवतोच्च जयगतिन्दोः रामानुजच्च तरणो रणं भवत्ते எந்த தண்டை தண்டையிடம் அமுத்தப்பன் ஏபிகால் தொடங்கி வண்டுவிழாட்சை என்னும் திருவோண திருவதுவில் அந்தியன் போது அருள்வாகி அரியட்டவனை பைண்டனத்திர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுமே நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்ம அருள்வாக்கு மையம் லட்சுமி நரசிம்ம அருள்வாக்கு சுவாமிகள் பேசுகிறேன். என்னவென்றால் ஏப்ரல் 23/4/2026 அன்று கோலாகல லட்சுமி நரசிம்மருக்கு வசந்த உற்சவம் என்ற உற்சவம் நடைபெறுகிறது. அனைவரும் லட்சுமி நரசிம்மர் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமானின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல வசந்த உற்சவம், வசந்தம்ன்றது கோடை காலத்தை வரவேற்கிறது என்பது அர்த்தம். பெருமாள் குளிர்ச்சியான நீரில் திருமஞ்சனம் கொண்டுள்ளி பிரசாதங்கள் நைவேத்தியம் பண்ணி அம்சம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அனைத்து பக்தர்களுக்கும் உண்மையாகமாக பிரசாதமாக வழங்கப்படும். இந்த வசந்த உற்சவத்தில் திருமஞ்சனம் ஆனோடனே பெருமாள் அலங்காரம் ஆனோடனே வசந்த உற்சவ திருவாராதனம் ஒன்று ஆகும். வசந்த உற்சவத்தில் குங்குமப்பூ சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் வசந்த உற்சவத்தை நேரே கண்டு பெருமானை அணுகத்தை பெற்று கொள்ளுமாறு டைமுடன் கேட்டுக்கிறேன். யாரான டொனேஷன் வரவேற்கப்படுகிறது. யாரான டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவர்கள் 9894456800 திருப்பியும் சொல்கிறேன் 9894456800 என்ற அலைபேசி எண்களுக்கு அழைத்து விவரத்தை தெரிந்து கொண்டு டொனேஷனை சன்னதியில் கட்டலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 10/44 குரு சரவண அப்பார்ட்மெண்ட் வள மாடியில் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு புறப்பாடு. பெருமாள் அந்த மாடிக்கு ஏறி 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆகும். திருப்பி 1 மணிக்கு பெருமாள் சன்னதிக்கு திரும்பி வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கலந்து கொண்டு பெருமானை அனுகிரகத்தை பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஸ்ரீமதி வரவழி நமः.